அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால நம்ம அனைவரும் அரஃபா தினத்தை அடைய இருக்கிறோம். இந்த அரஃபா தினத்துல நம்ம என்னென்ன செய்யணும், இதோடைய சிறப்புகள் என்ன, இதை நம்ம அடைந்தது மூலியமா நமக்கு என்னென்ன கிடைக்க போகுது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன். அல்ஹம்துலில்லாஹ், இந்த நாளை நம்ம முழுமையா பயன்படுத்தலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சூரியன் உதிக்கும் தினங்களிலேயே மிக சிறந்த தினம் எதுனா இந்த அரஃபா தினம் தானா. அதாவது அல்லாஹ் படைத்த நாட்கள்லயே சிறந்த நாள் இந்த அரஃபா நாள் தான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாள் இந்த நாள். இன்னைக்கு அதாவது இந்த அரஃபா தினத்துல கேட்கக்கூடிய எந்த துவாவுமே நிறைவேறாம இருக்காது. அந்த அளவுக்கு இந்த அரஃபா தினத்துல கேட்கக்கூடிய துவாவா இருந்தாலும் சரி, இதுல செய்யக்கூடிய இபாதத்துக்களா இருந்தாலும் சரி, மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. சரிங்களா? நமக்கு தெரியும், ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் இன்னைக்கு அதாவது இந்த அரஃபா தினத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அரஃபா மைதானத்துல ஒன்று கூடுவாங்க. ஸோ ஒன்று கூடும்போது அவங்க அங்க துவா செய்வாங்க, இபாதத்துக்கள் செய்வாங்க. இப்போ என்னன்னா, அவங்க ஒருவேளை அரஃபா மைதானத்தை அடையாம இருந்தாங்கன்னா, அங்க அவங்க போகாம இருக்கிற மாதிரியான சூழ்நிலை ஆயிடுச்சுன்னா, அவங்க எல்லா கிரியைகளுமே செய்திருந்தாலும் அவங்களுடைய ஹஜ்ஜி முழுமை அடையாது. சரிங்களா? அந்த அளவுக்கு அரஃபா இல்லைன்னா ஹஜ்ஜே இல்லை அப்படின்னு ரசூல்லா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு சில பேருக்கு என்ன தோணும்னா, சரி இப்ப ஹாஜிகளுக்கு அந்த அரஃபா தினம்ங்கிறது ஒரு சிறப்பான தினம், ஏன்னா அவங்க எல்லாம் ஒன்று கூடுறாங்க. இப்ப நம்ம இங்க சாதாரணமா இருக்கவங்களுக்கு என்ன இருக்கு, நமக்கு அந்த நன்மை இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. அல்லாஹ் தஆலா அந்த அரஃபா மைதானத்தை எல்லாருக்கும் சொந்தமாக்கலனாலும் அந்த அரஃபா தினத்தை எல்லாருக்குமே சொந்தமாக்கியிருக்கான். சரிங்களா? இந்த அரஃபா தினத்துல செய்யக்கூடிய அந்த துவா அப்படின்னு சொல்றானே தவிர அரஃபா இடத்துலன்னு சொல்லல. சரிங்களா? அது ஹாஜிகளுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம என்ன பண்ணலாம், அவங்க அங்க கூடி இபாதத்து பண்ணுவாங்க, இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, நம்ம எல்லா வகையான இபாதத்துக்களும் பண்ணலாம். முக்கியமா நம்ம அங்க ஹாஜிகள் செய்யாத நோன்பை நம்ம இங்க வைக்கிறோம். சரிங்களா? நோன்பு மற்ற மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கான், அந்த நன்மையை நம்ம அடையிறதுக்கு. ஸோ இந்த நாளை நம்ம வீணாக்காம நம்ம அரஃபா நோன்பு வைத்து நம்ம எல்லா இபாதத்துக்களையும் அன்னைக்கு செய்யறது மூலியமா எந்த மாதிரியான நன்மை அடைகிறோம்னா, நம்மளுடைய முன் சென்ற ஆண்டுடைய பாவத்துக்கும் பின் வரக்கூடிய ஆண்டுடைய பாவத்திற்குமான பாவ மன்னிப்பு அல்லாஹ் கொடுக்கிறான். சரிங்களா? அந்த பாவத்திற்கு பரிகாரமா இந்த நோன்பு அமையுது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஸோ அந்த அளவுக்கு இந்த நோன்புல ஒரு சிறப்பு இருக்கு. இப்ப நமக்கு இந்த ரமதான் மாதத்துல வர அந்த லைலத்துல் கத்ர் இரவு என்னைக்கு வருது அப்படின்னு தெரியாது. அன்னை அந்த லைலத்துல் கத்ர் இரவுங்கிறது ரொம்ப மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த இரவு தான். ஆனா நமக்கு என்னவாகும், ஒரு குழப்பங்கள் வரலாம். என்னைக்குன்னு தெரியல, இல்ல ஒற்றைப்படை இரவு என்னைக்குன்னு தெரியல, இங்க பிறை வந்துச்சான்னு தெரியல, அப்படி நம்மளுக்கு குழப்பம் வரும். அந்த 10 நாட்களுக்குள்ள இதுவா அதுவான்னு குழப்பம் வரும். ஆனா இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு குழப்பமே வராது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த நாள் தான் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். நம்ம நாட்டுல பிறை பார்த்ததை வச்சே நம்ம என்ன முடிவு பண்ணிடலாம், துல்ஹஜ் மாதத்துடைய 9வது நாள் தான் அரஃபா நாள் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம் இல்லையா? அப்போ அந்த நாள் முடிவு பண்ண நாள்ல அந்த ஒரு நாள்ல நம்ம இபாதத் செய்து ஏன் உலகத்திலேயே மிகப்பெரிய நன்மை அடையக்கூடிய அந்த நாளுடைய அந்த நன்மையை நம்ம அடையக்கூடாது இல்லையா? ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நம்ம அடையணும். சில பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னா, அரஃபால ஹாஜிகள் கூடக்கூடிய அந்த நாள் தான் அரஃபா நாள் தான் இங்க நம்ம கொடுக்குற அரஃபா நாள் நினைப்போம். அப்படி அமையாது. எல்லா ஆண்டுகள்லயும் ஒரே மாதிரி வராமலும் இருக்கும். சரிங்களா? இப்ப சவுதியில அங்க பிறை பார்த்து அந்த 1ஆம் தேதின்னு அறிவிக்கிற மாதிரி இங்க என்னவா இருக்காது, அப்படி இருக்காது. ஒரு நாள் பிந்தி வரும் இல்லையா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது, அங்க ஹாஜிகள் எல்லாம் கூடிட்டாங்க, இங்க என்னது இன்னைக்குதான் அரஃபான் நாள்னு சொல்லிட்டு நம்ம ஒருவேளை இங்க பிறை நம்மளுக்கு அடுத்த நாள் தெரிஞ்சிருந்ததுன்னா, ஒருவேளை அடுத்த நாள் நமக்கு அரஃபா நாளா இருந்தா இந்த நாளை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? அதனால நமக்கு துல்ஹஜ் மாதத்துடைய 9வது பிறை நமக்கு என்னைக்கு வருதோ இன்னைக்கு நமக்கு அரஃபா நாள் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு இந்த குழப்பமே கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி இந்த அரஃபா நோன்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜு செய்தாங்க இல்லையா, அந்த ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஹஜ்ஜு செஞ்சாங்க இல்லையா, அப்பதான் இந்த நோன்பை பத்தி சொன்னாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. அதற்கு முன்னாடியில இருந்தே இந்த நோன்பை அவங்க வச்சுக்கிட்டு வரவங்களா தான் இருக்காங்க. ஆக மொத்தம் அவங்க ஹஜ்ஜு செய்யறதுக்கு முன்னாடியே இந்த நாளுடைய அருமையை அவங்க தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. இதுல நோன்பு வைக்க கூடியவங்களா தான் இருந்தாங்க. ஆனா அல்ஹம்துலில்லாஹ், அவங்க ஹஜ்ஜு செய்யும் போது இந்த அரஃபா தினத்தன்று அவங்க நோன்பு வைத்திருந்தாங்களான்னு கேட்டா இல்லை. ஏன்னா ஹாஜிகளுக்கு இந்த நாள்ல நோன்பு வைத்துதான் ஆகணும் அப்படிங்கிற எந்த ஒரு சட்டமும் இல்லை. அவங்களுக்கு என்னவா இருக்குது, நோன்பு வைக்காம இருக்கிறது தான் சுன்னத்தா இருக்கு. இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ரசூல்லா ஹஜ்ஜுக்கு சென்றிருந்தாங்க இல்லையா, அப்போ மற்றவங்களுக்கு ஒரு டவுட். ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் அவங்க
நோன்பு வைத்தவங்களா தானே இருந்தாங்க அரஃபா தினத்தன்று. அப்ப அதனால என்ன பண்ணாங்கன்னா, சஹாபாக்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பால் எடுத்துட்டு போய் ஒட்டகத்தின் மீது உட்கார்ந்திருந்த ரசூல்லா கிட்ட வந்து குடுத்து, இன்னைக்கு நோன்பு வச்சிருக்காங்களா வைக்கலையான்னு ஒரு செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க குடுக்குறாங்க. அப்ப அதை வாங்கி ரசூல்லா வந்து குடிக்கிறாங்க. ஆக மொத்தம் ரசூல்லா அந்த அரஃபா மைதானத்துல இருந்தபோது நோன்பு வைக்கல. சரிங்களா? ஆனா நம்ம இங்க இருக்க சாதாரணமான மனிதர்கள், ஹாஜிகள் அல்லாதவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க நம்ம வந்து இந்த நோன்பை வைக்கணும். இது கண்டிப்பா சுன்னத்தான ஒரு நோன்பு. சரிங்களா? வலியுறுத்தப்பட்ட ஒரு நோன்பு. இதுல அவ்வளவு நிறைய நன்மைகள் இருக்கு. சோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த அரஃபா தினத்தன்று செய்யக்கூடிய துவா உலகத்திலே மிகச் சிறந்த துவா. அதே மாதிரி இந்த ஒரு வார்த்தை வந்து மிக சிறந்த வார்த்தை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி கொடுக்குறாங்க. இததான் எனக்கு முன்னிருந்த நபிமார்களும் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, அவன் ஒருவனே, அவனுக்கு இணை இல்லை, ஆட்சி அவனுக்கே, புகழும் அவனுக்கே, அனைத்துக்கும் ஆற்றலுடையவன் அவன். சோ இந்த வார்த்தைய அதிக அதிகமா நம்ம சொல்லக்கூடியவங்களா இருக்கணும். சரிங்களா? இந்த வார்த்தை மட்டும் கிடையாது, அதிக அதிகமான பாவ மன்னிப்பு. சரிங்களா? நம்ம ரமதான்ல செய்யக்கூடிய அந்த பாவ மன்னிப்பு துவாவா இருந்தாலும் சரி, நம்ம தினமும் கேட்கக்கூடிய பாவ மன்னிப்பு துவா இருந்தாலும் சரி, லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், இந்த மாதிரியான எல்லா துவாவையும், சரிங்களா, அல்லாஹும்ம அன்த ரப்பி, இப்படி எல்லா பாவ மன்னிப்பு துவா, வேற என்னென்ன நம்ம சொல்லணும், என்னென்ன அல்லாஹ் கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறோமோ அப்படி எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து அதிக அதிகமா அல்லாஹ் கிட்ட கேட்கக்கூடியவங்களா இருக்கிறதுக்கு தான் இந்த நாளை நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான். இந்த நாள்ல நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படக்கூடியவங்கள மாதிரி மத்த எந்த நாள்லயுமே வந்து நரகத்துல இருந்து விடுதலை செய்யப்படுறது அவ்வளவு மனிதர்களை அல்லாஹ் தஆலா நரகத்துல இருந்து விடுதலை செய்யறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நாள்ல அளவுக்கு அதிகமான பாவ மன்னிப்பை வந்து அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு கொடுக்குறான். சரிங்களா? சோ இந்த பாவ மன்னிப்பை கொடுக்கறத பார்த்து ஷைத்தான் என்ன பண்றானா, இந்த நாள்ல அவன் வெறுப்படைகிற மாதிரி வேற எந்த நாள்லயுமே வெறுப்படைகிறது இல்லையா. ஏன்னா நம்ம ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும், ஷைத்தானுடைய முக்கிய குறிக்கோளே என்ன, மனிதர்களை நரகத்துக்கு கூட்டு போகணும் அப்படிங்கிறது தான். ஆனா இங்க மனிதர்கள் இந்த ஒரே நாளை பயன்படுத்தி எப்படி ஆயிடுறாங்க, முந்தின வருட பாவம் பிந்தின வருட பாவம் இல்லையா, அப்படி எல்லாத்துல இருந்தும் மீண்டுடுறாங்க. அடுத்த வருடம் அவங்க அரஃபா நோன்பு வச்சா என்ன ஆயிடும், அவங்களுக்கும் அதே மாதிரி. இப்ப நம்ம பார்க்கணும், பிந்தைய வருடத்து பாவம் மன்னிக்கப்படுதா, சிறு பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டதா, அப்ப அடுத்த வருடம் நம்ம நோன்பு வைக்கும் போது இதே மாதிரி நன்மையை எதிர்பார்த்து நோன்பு வைக்கும் போது நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியோட நம்ம வந்து இந்த நோன்பு வைக்கும் போது திரும்பவும் முந்தைய வருடத்து பாவம் பிந்தைய வருடத்து பாவம். ஸோ நம்ம கிளியர் ஆகிட்டே இருக்கோம். கிளியர் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஆகிட்டே இருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம கேட்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்படின்னும் போது ஷைத்தானுக்கு என்ன வருது, பயங்கரமா கோவமா ரொம்ப அவன் என்ன வரான், விரக்தி ஆகிறான். இன்னைக்கு வந்து அவன் வந்து ஒரு விரட்டப்பட்ட சிறுமைப்படுத்தப்பட்டவனா ஆகுறான் இந்த அரஃபா நாள் அன்னைக்கு. ஸோ இதுவே மிகப்பெரிய வெற்றி இல்லையா? ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இந்த நாள்ல நம்ம என்ன பண்ணோம், அதிக அதிகமா வந்து துவா செய்யணும். ஏன்னா அல்லாஹ் தஆலா இந்த நாள்ல என்ன பண்றானா, அங்க ஹாஜிகள் கூடி இருப்பாங்க இல்லையா, அவங்கள பார்த்து அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவானா, மலக்குமார்களை கூட்டு பெருமை பேசுவானா, பாருங்க என்னுடைய அடியார்கள் எப்படி வந்து இபாதத் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. சோ அந்த பெருமைங்கிறது அங்க கூடியிருக்க ஹாஜிகளுக்கு மட்டும் இல்ல, இங்க நம்ம சாதாரணமான மக்கள் இருக்கோம் இல்லையா, நமக்கும் தான். நாமும் அந்த நாள்ல நோன்பு வைத்து அதிக அதிகமா இபாதத் செய்யும் போது இறைவன் நம்ம கிட்டயும் அருகில வந்து, ஏன்னா அந்த ஹதீஸ்ல அப்படிதான் வந்து இறைவன் அருகில வரானா, அதே மாதிரி வந்து நம்மையுமே என்னுடைய அடியான் அவனுடைய பாவத்தை போக்குறதுக்காக வேண்டி எப்படி துவா செஞ்சுக்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு என்ன வேணுமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான், தன்னுடைய மலக்குமார்கள் கிட்ட நம்மளை பத்தி பெருமையா பேசுவான். சரிங்களா? சோ அதனால இந்த நாள்ல அரஃபா தினத்துல நம்ம எந்த நேரத்தையும் காலத்தையும் வீணாக்காம நம்ம என்ன பண்ணணும், அதிக அதிகமா நம்ம இபாதத் செய்யணும். அந்த நாள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி துவா செய்வாங்கன்னா, அவங்களுடைய இரு கைகளையும் ஏந்தி அவங்க என்ன பண்ணுவாங்களாம், கிப்லா திசையை நோக்கி நின்று துவா செய்வாங்களாம். அந்த அளவுக்கு, அதாவது ஒரு பொருள் கீழே விழுந்ததுன்னா கூட அந்த ஒரு கையால அந்த பொருள் எடுத்துட்டு இன்னொரு கையை ஏந்தியவாறே அவங்க வந்து துவா செஞ்சிருக்காங்கன்னு வருது. சோ அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அதிக அதிகமா துவா செஞ்சிருக்காங்க. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், அங்க அரஃபா மைதானத்துல அந்த மக்கள் கூடும்போது, ஹாஜிகள் கூடும்போது அவங்களுடைய தொழுகை என்ன, அவங்க லுஹரையும் அஸரையும் ஜம்மு கசர் செய்து அவங்க தொழுது முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த லுஹர்ல இருந்து மக்ரிப் வரைக்கும் அவங்க வந்து அரஃபா மைதானத்துல இருக்கணும். அந்த நேரம் பாருங்க, அந்த முழு நேரமுமே மற்ற இபாதத்துக்கள் கூட இல்ல, வெறும் துவா தான். சரிங்களா? நம்முடைய மொழியில நாம என்ன துவா வேணா செய்யலாம். அதே மாதிரிதான் இங்க உள்ள மனிதர்களுக்கும், ஹாஜிகள் அல்லாத மனிதர்களுக்கும் அவங்க செய்யக்கூடிய விஷயம் என்ன, அந்த லுஹர் டைம்ல நமக்கு வந்து தொழுகைகள் வந்து சாதாரணமா தொழுவும், நம்ம ஜம்மு கசர் பண்ணி தொழுவ கூடாது. ஆனா அந்த லுஹர்ல இருந்து அந்த மக்ரிப் வரைக்கும் இருக்கு இல்லையா, அந்த நேரத்துல நம்ம அதிக அதிக அதிகமா துவா செய்யணும். தயவு செய்து அன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணணும்னா, கதவை மூடிடுங்க. சரிங்களா? யார் வீட்டுக்கும் போக வேணாம், யாரும் நம்ம வீட்டுக்கும் வர வேணாம், கதவை மூடிட்டு
போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு சரிங்களா, இந்த டிவி கிவி இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிடணும், ஆஃப் பண்ணிடணும். அதே மாதிரி ஜென்ஸா இருந்தாங்கன்னா ஆஃபீஸ்க்கு ஹாஃப் டே கூட போட்டுட்டு என்ன பண்ணணும், இல்ல லீவே போட்டுட்டு கூட அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அதிகமா இபாதத் செய்யணும். அதிகமா என்ன பண்ணணும், துவா செய்யணும். அல்லாஹ் கிட்ட கேட்கணும். நம்மளுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நாள் அது சரிங்களா. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம முந்தின நாள்ல இருந்தே வந்து நம்ம தயாராயிடணுமா. ஏன்னா ரசூல்லா என்ன சொல்றாங்க, அங்க மினால வந்து முந்தின நாளே 8வது நாளே போய் தங்கிருவாங்களா ஹாஜிகள், அங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்களா. அதே மாதிரி நம்மளும் இங்க இருக்கவங்களும் என்ன பண்ணலாம், முந்தின நைட்டே வந்து நம்ம வந்து சீக்கிரமா தூங்கி கூட அடுத்த நாள் நம்ம என்ன பண்ணணும், நம்ம சாகர் வைக்க எழுந்துப்போம் இல்லையா, அன்னைக்கு நோன்பு வைப்போம் இல்லையா, அந்த நோன்புல இருந்தே நம்ம என்ன பண்ணணும்னா அந்த காலையில இருந்தே நம்ம அதிகமான இபாதத்துக்கள்ல நம்ம வந்து ஈடுபட்டணும் சரிங்களா. ஸோ அந்த நாளை நம்ம எந்த ஒரு காரணத்துக்காகவும் மிஸ் பண்ணிடக்கூடாது. அதுல ஒரு செகண்ட் நம்ம வீணாக்குனாலும் நம்ம கண்டிப்பா நஷ்டவாளி அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த அரஃபா நாள் ஏன் இவ்வளவு சிறப்பானதா இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்கு. அது என்னன்னா அன்னைக்கு அல்லாஹ் தாலா என்ன ஒரு வசனத்தை இறக்குறானா, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் ஓ அத்மம்து அலைக்கும் நிஅமதி ஓ ரதீத்து லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்று நான் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை முழுமையாக்கி விட்டேன். மேலும் நான் உங்கள் மீது என் அருட்கொடையை பூர்த்தியாக்கி விட்டேன். மேலும் நான் இஸ்லாம் மார்க்கத்தையே உங்கள் மீது தேர்ந்தெடுத்துள்ளேன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான வசனத்தை அல்லாஹ் தாலா அனுப்புறான். இந்த வசனம் குர்ஆன்ல உள்ள ஒரு சிறப்பான வசனம் சரிங்களா. இந்த வசனத்துல அல்லாஹ் தாலா என்ன சொல்றான்னா, அதாவது இந்த மார்க்கத்தை உங்களுக்கு நான் பூர்த்தியாக்கி விட்டேன்னு சொல்றான். இப்போ இந்த உலகத்துல நம்ம பார்க்குற மற்ற மதங்கள் எல்லாம் பார்க்கும்போது அந்த மதங்கள்ல உள்ள கோட்பாடுகளை மனிதர்களே வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, உருவாக்கக்கூடியதா இருக்குது இல்லையா. நிறைய மதங்கள்ல மனிதர்களே அவங்களுடைய வாழுற முறையை வந்து அவங்க ஆக்கிக்கிறாங்க. ஆனா இங்க நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் நான் உங்கள் மீது என்னுடைய மார்க்கத்தை வந்து என்ன பண்ணிட்டேன், முழுமையாக்கிட்டேன்னு சொல்லும்போது இதுல உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றானா. ஸோ இது என்னுடைய சாய்ஸ். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், எப்படி எப்படி இருக்கணும், எப்படி எப்படி இருந்தா உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கேன், நான் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை வடிவமைச்சிட்டேன். அதை நான் முழுமையாவும் ஆக்கிட்டேன். இதுல என்னன்னா ஸ்ட்ரிக்டா இன்னும் எந்த விஷயத்தையுமே நம்ம இதுல வந்து சேர்க்க முடியாது அப்படிங்கிறதும் நம்ம இதுல இருந்து நல்லா புரிஞ்சுக்கலாம் சரிங்களா. இந்த அரஃபா நாள்ல நம்ம உணர வேண்டிய ஒரு முக்கிய விஷயமா இருக்கு இந்த வசனம் மூலியமா. ஸோ நம்ம எந்த ஒரு பித்தத்தான விஷயங்களையுமே மார்க்கத்துக்குள்ள இணைக்க கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆணித்தரமான வசனமா இந்த வசனம் இருக்கு. அது அரஃபா நாள் அன்னைக்கு இறங்கியிருக்கு சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தோன்னா என்னுடைய அருளை உங்கள் மீது பூர்த்தியாக்கி விட்டேன். நம்ம இந்த உலகத்துல நம்ம எதையோ நமக்கு கொடுத்த அருளா நம்ம நினைப்போம் இல்லையா. நம்ம செல்வத்தோட வாழ்றதும், நம்ம வந்து சிறப்பா நல்ல பிள்ளைகள், குடும்பம் இல்லையா, இப்படி நல்ல படிப்பு, வேலை இப்படிலாம் இருக்கிறதெல்லாம் வந்து நம்மளுடைய அருள் நினைப்போம். ஆனா உண்மையாலுமே இறைவன் நமக்கு கொடுத்த அருள் என்னன்னா, இறைவனால அந்த வடிவமைக்கப்பட்ட முழுமையாக்கப்பட்ட மார்க்கத்தை நமக்கு கொடுத்தது தான் சரிங்களா. இஸ்லாம் தான் நமக்கு கிடைத்த அருள் அப்படிங்கிறத நம்ம உணரணும். அப்படிங்கிறதுக்காகவும் இந்த வசனம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வால இறக்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தோன்னா இஸ்லாத்தை வந்து உங்களுடைய மார்க்கமா நான் தேர்ந்தெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். ஸோ இந்த ஒரு வசனம் எப்படின்னா, அதாவது நமக்கு நிறைய பேர் நன்மை நினைக்கலாம். நமக்காக வேண்டி அவங்க என்ன பண்ணலாம், நிறைய விஷயங்களை சூஸ் பண்ணலாம் இல்லையா. அது நம்ம பெற்றவங்களாகட்டும், கணவன் மனைவிக்கு, இல்லை மனைவி கணவனுக்கு, இல்லை நம்ம பிள்ளைகளாகட்டும், நமக்கு உறவினர்களோ நம்ம மேல பாசம் உள்ளவங்களோ நமக்காக ஒரு விஷயத்தை என்ன பண்ணுவாங்க, தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா அதுல என்ன ஒரு விஷயம்னா அதுல பாசம் இருக்கும். இப்ப நம்ம ஒரு தாயோ தகப்பனோ இப்ப நமக்காக ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ ஒரு பிள்ளைக்காக வேண்டி ஒரு பெண் பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பெண் தான் உனக்கு சரியா இருப்பா, இந்த பையன் தான் உனக்கு சரியா இருப்பான்னு சொல்லி அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. அவங்களுடைய பாசம் உண்மையானது, அவங்களுடைய தேடுதல் உண்மையானது. ஆனா அவங்களுடைய அந்த ஞானம் அப்படிங்கிறது உண்மையா இல்லையா. அவங்க எல்லா விதத்திலயும் அவங்க ஞானம் பெற்றவங்களா கிடையாது. கண்டிப்பா அதுல தவறுகள் வரலாம். அவங்க என்னதான் நமக்காக பார்த்து பண்ணாலும் நமக்கு அவங்க கொடுத்ததுல தவறுகள் வரலாம். அதனால அவங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படலாம், பிள்ளைகளோட வாழ்க்கை பாதிக்கப்படலாம். ஆனா நம்மை படைத்த இறைவன் அவன் படைத்த மனிதர்களுக்காக எதை தேர்ந்தெடுக்கிறானா, இந்த இஸ்லாத்தை தேர்ந்தெடுக்கிறானா. ஸோ அதுல ஏதாவது தவறு வருமா அப்போ. ஏன்னா நம்மை படைத்த இறைவனுக்கு தெரியும் எதுலாம் மக்களுக்கு நல்லது இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும் இல்லையா. ஸோ எல்லா ஞானமும் படைத்த இறைவன் நமக்காக ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து கொடுக்கும்போது அது எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயமா இருக்கும். ஸோ இந்த மார்க்கத்தை முழுமையாக்கி உனக்கு வந்து நான் அருளாக்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுதான் அந்த அரஃபா நாளுடைய மிக உயர்ந்த ஒரு சிறப்பு இல்லையா. இந்த சிறப்பை உணர்ந்துதான் அங்க யூதர் கூட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இந்த வசனம் எங்களுக்கு இறங்கி இருந்ததுன்னா நாங்க இந்த நாளை வந்து ஒரு பெருநாளா கொண்டாடி இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன சொல்றாங்க, அதாவது எந்த நாள்ல இந்த வசனம் இறங்குச்சு, எந்த இடத்துல இறங்குச்சு, யாரு சொன்னாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதாவது வெள்ளிக்கிழமையில அரஃபா நாள் அன்னைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நின்று
உரையாற்றும் போது இதை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பெருமிதத்தோட சொல்றாங்க. அதாவது நீங்க இதை பெருசா நினைக்கிறத விட நாங்க இதை ஆல்ரெடி என்ன பண்றோம், ஒரு பெரிய தினமான இந்த அரபா தினத்துல ஒரு உயர்ந்த மனிதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலியமா எங்களுக்கு கிடைச்சிருக்கு. நாங்க அன்னைக்கு என்ன பண்றோம், பெரிய அளவுல நாங்க இபாதத் செய்யறோம் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க திருப்பி சொல்றாங்க. சோ இந்த நாள் வந்து அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. இன்னும் கேட்டா சூரா ஆராஃப்ல ஒரு வசனம் இருக்கு. அதாவது அல்லாஹ் தாலா ஆதமுடைய சந்ததிகள் ஒவ்வொருவரையும் ஆதமுடைய முதுகு தண்டில இருந்து எடுத்து ஒரு வாக்கு வாங்குறான். நான் உன்னுடைய ரப்பு இல்லையான்னு கேட்கறான். உடனே மனிதர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஆமா நீதான் என்னுடைய ரப்பு அப்படின்னு சொல்லி வாக்குறுதி வழங்கிட்டு தான் இங்க வரோமா, சரிங்களா? சோ இந்த வசனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த வாக்குறுதி வாங்கின இடம் கூட அந்த அரஃபா மைதானத்துக்கு அருகில் உள்ள அந்த நொமான் அப்படிங்கிற ஒரு இடம் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இது ஹசன் தரத்துல உள்ள ஒரு ஹதீஸ். ஆனா வாக்குறுதி வாங்கினது உறுதி. சோ அந்த அளவுக்கு இந்த ஒரு அரஃபா மைதானத்துல நிக்கிறது எப்படின்னா நம்மளுக்கு மறுமையை நினைவுபடுத்தக்கூடியதா இருக்கு, சரிங்களா? ஏன்னா நம்ம நல்லா பார்க்கணும், ஒரே மாதிரி இந்த மஹ்ஷர் மைதானத்துல நிப்பாங்களா, அந்த மஹ்ஷர் மைதானத்துல எப்படி நிப்பாங்களோ அதே மாதிரி இந்த அரஃபா மைதானத்திலயும் எல்லா ஹாஜிகளும் ஒரே மாதிரி நிக்கக்கூடியவங்களா, அதே மாதிரி அந்த சூரியன் பக்கத்துல எப்படி அந்த அந்த அனல்ல நிப்பாங்களோ அதே மாதிரி அந்த அரஃபா மைதானத்திலயும் அப்படி ஒரு அனல்ல என்ன பண்ணுவாங்க, அந்த வெயில்ல வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மலைகள் மேல ஏறியும் அந்த இடங்கள்ல நின்னும் என்ன பண்ணுவாங்க, இறைவனை இறைஞ்ச கூடவங்களா இருப்பாங்க இல்லையா? அந்த எப்படி மஹ்ஷர் மைதானத்துல யா அல்லாஹ் எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பை கூட என்னைய காப்பாத்தன்னு மனிதர்கள் இறைஞ்சுவாங்களோ அதே மாதிரி இங்க இறைஞ்சுவாங்க. சோ இது எல்லாமே எப்படி இருக்குன்னா மஹ்ஷர் மைதானத்தை நினைவூட்டக்கூடிய மாதிரிதான் இருக்கு. சோ அதனால அல்லாஹ் தாலா அந்த வாக்குறுதி வாங்கின இடமாகட்டும், இல்ல அடுத்து வரக்கூடிய அந்த மஹ்ஷர் மைதானத்துல இறுதி தீர்ப்பு நாளாகட்டும், எல்லாமே இந்த அரஃபானால நமக்கு நினைவூட்டக்கூடியதா இருக்குது. அதனால அந்த அரஃபா தினம் என்னவானது, ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா வந்து கருதப்படுது. சோ இப்படி ஒவ்வொரு வருடமுமே இந்த அரஃபா மைதானமாகட்டும், அரஃபா தினமாகட்டும் நமக்கு மறுமையை நினைவூட்டுறதுனால நமக்கு அதிகமான நன்மைகளை தரக்கூடிய நாளா அந்த நாள் அமையுது. அதனால இந்த நாளை நம்ம வீணாக்காம நம்ம என்ன பண்ணணும், அதிகமா நம்ம துவா செய்யணும். நமக்கு தேவையானது எல்லாத்தையும் கேட்கணும். குர்ஆன் ஓதலாம். நம்ம என்ன விஷயங்கள் எல்லாம் நன்மையான விஷயங்களை செய்யணும்னு நினைச்சோமோ அது எல்லாமே அந்த அரஃபா தினத்தை அன்னைக்கு நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு என்னவாகும், நிறைய நன்மைகள் கிடைக்கும். நமக்கு நல்லா யோசிச்சு பார்க்கணும், எந்த நோன்பு அல்லாஹ் சொன்ன சிறப்பான நோன்புகளா இருந்தாலும் முன் வருடத்து பாவங்கள் மட்டும்தான் மன்னிக்கப்படும். ஆனா இந்த அரஃபா நோன்புக்கு மட்டும்தான் பின்னாடி வரக்கூடிய வருடத்திற்கான பாவங்களும் மன்னிக்கப்படுதுன்னா அப்ப இது எவ்வளவு சிறப்பானதா இருக்கும் இல்லையா? சோ நமக்கு பின்னாடி வரக்கூடிய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த மாதிரி நினைக்க கூடாது. நம்ம பாவங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற நினைவோட நம்ம வந்து அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு அதிகமா கேட்கும் போது, நம்ம நிறைய இஸ்திக்பார் செய்யும் போது கண்டிப்பா அல்லாஹ் தாலா நம்மள அடுத்த வருடம் நம்ம பாவங்களை செய்ய விட மாட்டான். அந்த ஒரு சூழ்நிலையை நமக்கு ஏற்படுத்த மாட்டான். அப்படியே செய்தாலும் அந்த பாவங்களை மன்னிக்க கூடியவனா இருப்பான். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம நிறைய அன்னைக்கு பாவ மன்னிப்பு கேட்கணும். நிறைய துவா செய்யணும், சரிங்களா? நம்ம வந்து ஷைத்தானை மேலோங்க விட்டுறக்கூடாது. யார் ஒருத்தர் அன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், இபாதத்தை விட்டுட்டோமோ, நம்ம நோன்பு வைக்கலையோ, நம்ம துவா கேட்கலையோ, அன்னைக்கு ஷைத்தானுக்கு அந்த மனிதர்கள் மூலியமா சந்தோஷம் கிடைக்கும். சோ அல்லாவே அன்னைக்கு ஷைத்தானை சிறுமைப்படுத்தணும், கோபப்படுத்தணும், அவனை வெறுப்பேத்தி விரட்டி அடிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நாம வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது, அவனை கண்ணியப்படுத்தி நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அவனுக்கு கிரீடம் வச்சு உட்கார வச்சிடக்கூடாது. அதனால அவனை விரட்டி அடிக்கணும்னா நம்மளுடைய முயற்சி தேவை, சரிங்களா? இறைவன் எப்பவுமே நமக்கு நல்லதுதான் நினைக்கிறான். நாம நமக்கு நன்மை நினைக்கக்கூடியவங்களா நம்ம இருந்தோம்னா நம்ம நிறைய நன்மைகளை அடையலாம். இதுல இன்னொன்னு என்னன்னா, எத்தனையோ மக்களுக்கு ஹஜ்ஜுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? ஹஜ்ஜுக்கு போகணுங்கிற ஆசை இருந்தும் அவங்க கிட்ட பணம் இருக்காது, அவங்க கிட்ட ஆரோக்கியம் இருக்காது, வேற சந்தர்ப்ப சூழ்நிலை அமையாது. இந்த மாதிரி எல்லாம் நிறைய மக்கள் இருப்பாங்க. ஆனா உண்மையாலுமே நம்ம இங்க இருந்து அரஃபா நாளை சரியான முறையில பயன்படுத்தும் போது உண்மையாலுமே சில நேரங்கள்ல ஹாஜிகளை விட கூட அதிகமான நன்மைகளை அடையலாம். ஏன்னா சில நேரங்கள்ல ஹாஜிகள் கூட அங்க போகும்போது அவங்களுக்கு என்னவாகலாம், நான் ஹஜ்ஜி செய்ய போறேன் அப்படிங்கிற நினைப்புல கூட ஒரு பெருமிதத்துல கூட போகக்கூடியவங்களா இருப்பாங்க. இல்ல அங்க போய் கூட நிறைய பேரு என்ன பண்ணுவாங்க, அந்த அரஃபா நாளை வீணாக்கக்கூடியவங்களா கூட இருந்திருப்பாங்க இல்லையா? நம்மளும் பார்த்திருக்கோம். அங்க சில நேரங்கள்ல அந்த பேச்சிலேயோ இல்லையோ வேற ஏதாவது விஷயங்கள் மூலியமாகவும் அந்த துவாவை அவங்க கேட்க முடியாதவங்களா அரஃபா மைதானத்தை அடைந்தாலுமே அங்க முழுமையா அவங்க என்ன பண்ண முடியாது, இபாதத் செய்யாதவங்களா கூட இருந்திருப்பாங்க. ஆனா இங்க உள்ள மனிதர்கள் நான் ஹஜ்ஜு செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட ஆர்வத்தோட, யா அல்லாஹ் எனக்கு அந்த நன்மையை கூட அல்லாஹ், என்னால முடியலையா அல்லாஹ் அப்படிங்கிற ஏக்கத்தோட இறைவன் கிட்ட பாவ மன்னிப்பு
மன்னிப்பு கேட்கும்போது, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கேட்கும்போது, நமக்கு கண்ணியத்தை மறுமையில குடுன்னு கேட்கும்போது, இறைவன் கண்டிப்பா அங்க ஹாஜிகளுக்கு குடுத்ததை விட கூட அதிகமான ஒரு நன்மையை இங்க இருக்கிற மக்களுக்கு குடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம நினைவுல வச்சுக்கிட்டோம்னா, கண்டிப்பா இந்த நாளை நம்ம வீணாக்க மாட்டோம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் தஆலா இந்த நாளுடைய முழு நன்மைகளையும் அடையக்கூடிய மனிதர்களாக நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.